ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ரொம்ப நாளைக்கு பிறகு எனக்கு ஜாக் ஃப்ரூட், இது வந்து பேபி ஜாக் ஃப்ரூட், ஸோ இது கிடச்சிது. இங்கே நம்மளோட சூப்பர் மார்க்கெட்டில் இருந்தது. இன்றைக்கி நான் வந்து பீட்ரூட் அண்டு இந்த ஜாக் ஃப்ரூட், பேபி ஜாக் ஃப்ரூட் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து ஸ்ரீலங்காவில் உள்ளதில்லை, இது தாய்லாண்ட் ப்ராடக்ட் ஒன்று. ஸோ இதை வந்து நல்லா எடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, அது ரொம்ப பெரிய பெரிய துண்டுகளாக இருந்துச்சு, அதை சின்ன சின்னதாக நான் சாப் பண்ணிட்டேன். கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி சாதாரண துண்டு. அதுக்கு பிறகு இதுக்கு தேவையானது என்னென்னா, ஃபஸ்ட்டு கரம் மசாலா தேவை, அப்புறம் மிளகாத்தூள், அதுக்கு பிறகு சாதாரண மசாலா பவுடர் வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கு பிறகு நம்மளுக்கு மஞ்சள் தூள் இதுக்கு தேவைப்படும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, இதுக்கு தேவையான அளவு இந்த தூள் எல்லாத்தையும் போட்டு நான் கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டேன். ஸோ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், அதே மாதிரி கரம் மசாலா 1.5 டீஸ்பூன், அதே மாதிரி மிளகாய்த்தூள் உங்களுக்கு தேவை மாதிரி நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா குறைந்த தீயில் வந்து என்ன பண்ணணும்னா நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த வறுத்தெடுக்கும் போது கருகாமல் அளவாக நம்ம வந்து வறுத்தெடுத்துக்கணும். கருகிருச்சுன்னு சொன்னால் அது வந்து நம்ம வைக்கிற கறி வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை வரக்கூடியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து கருகாமல் அழகாக வறுத்தெடுத்துடணும். இந்த நேரம் நல்லா காரம் வரும். ஸோ அதனால் எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, உப்பு போடணும். கொஞ்சம் உப்பு நாங்கள் போட்டோன்னா அந்த காரம் வந்து ரொம்ப வெளிவராது, அந்த காற்றில் வந்து அப்படி வெளிவராது. ஸோ நாங்கள் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா இதை வறுத்து எடுத்துக்கணும். ஸோ நாங்கள் இப்போ வறுக்கிற ப்ராசஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கழுவி வச்சுருக்கிற அந்த பொலஸ், நம்மளோட ஸ்ரீலங்காவில் நாங்கள் பொலஸ்ன்னு தான் சொல்லுவோம் இதை. ஸோ அந்த பொலஸ்க்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்த தூள் எல்லாத்தையும் போட்டு நாங்கள் நல்லா அதை என்ன பண்ணுறோம், மேரினேட் பண்ணிவிட்டு இதை நாங்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லா இதை வந்து மேரினேட் பண்ணணும், எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி. கையில் நீங்கள் வந்து கையிலையும் நீங்கள் அதை வந்து மிக்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஸ்பூன் யூஸ் பண்ணியும் இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணலாம். ஸோ நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். எல்லா துண்டுகளுக்கும் படுற மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதுதான் ஃபைனலாக நாங்கள் மேரினேட் பண்ண இது நமக்கு தேவையானது என்னென்ன நமக்கு இப்போ தேவையாக இருக்குன்னா, நாங்கள் தாளிக்கிறதுக்கு, ஸோ இந்த கறியை தாளிக்கணும். ஃபஸ்ட் நமக்கு வெங்காயம் தேவை, அதே மாதிரி மிளகாய் தேவை, இஞ்சி, வெள்ளைப்பூடு, அதே மாதிரி கருகப்பட்டை, கிராம்பு நமக்கு தேவையாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஒரு பேன் நாங்கள் வந்து வச்சுட்டு நாங்கள் ஆயில் போடணும். நமக்கு தேவையான அளவு ஆயில் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 டேபிள் ஸ்பூன் அளவு நான் ஆயில் போட்டுட்டு அதை சூடு பண்ணியிருக்கேன். சூடு பண்ணிவிட்டு நாங்கள் கடுகு கொஞ்சம் போட்டுக்கணும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து சின்ன சீரகம் வந்து நாங்கள் இதோட சேர்த்துக்கொள்ளணும். சீரகம் வந்து நம்மளோட அன்றாட உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப வந்து நல்லோம். ஏன்னா நம்மளுடைய அகத்தை வந்து இது நல்லா சுத்தப்படுத்தும். நம்மளுடைய நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சீரகம் வந்து இப்படி கறிகளுக்கு போடும்போது நாங்கள் வந்து அதை இன்டேக் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, நாங்கள் சும்மா அதை நாங்கள் சாப்பிட்றது இல்லையா. இப்போ இது மாதிரி போடணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறது, நான் முதல்ல சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போட்டு அது பச்சை வாசனை போகிற மட்டும் நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் போடுறோம். நான் இஞ்சி பூண்டு போடும்போதே அந்த மிளகாவையும் போட்டுருவேன். அதுக்கு பிறகு வெங்காயம் போட்டு நல்லா அதை வதக்கிக்கொள்ளணும். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து அந்த கருவா என்கிட்ட ஏலம் இல்லாததுனால ஏலக்காய் போடலை. ஸோ கருவப்பட்டையும் கிராம்பு இருந்துச்சு, ஸோ அதை போட்டிருக்கேன். நல்லா வந்து இதை நாங்கள் என்ன பண்ணணும்னா, நல்லா இப்படி தாளிக்கணும், நல்லா இப்படி வதங்க விடணும். ஸோ நாங்கள் வந்து இந்த தாளிப்பை நல்லா வதங்க விட்டுக்கு பிறகு இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்த பிறகு பாருங்கள், நல்லா நாங்கள் எல்லாம் ஈவனாக நம்ம இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா வதங்க விடணும். சும்மா விட்டுறக்கூடாது, ஒரு பக்கம் மட்டும் இப்படி தீஞ்ச மாதிரி ஆகிரும். ஸோ நாங்கள் நல்லா அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல
ஏற்கனவே நாங்கள் மரினேட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணக்குள்ளே எனக்கு எடுக்க முடியலை. அதுக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ண பிறகு நாங்கள் சோம்பு கொஞ்சோண்டு போட்டுக்கணும். அடுத்த ப்ராசஸ் என்னன்னா, நாங்கள் இதுக்கு தண்ணி இது வரைக்கும் நாங்கள் அதுக்கு சேர்க்கலை. ஸோ நம்ம இங்கே வந்து எனக்கு தேங்காய் பால் எடுக்கக்கூடிய வசதி இல்லாதனால நான் வந்து பேக்கெட் பண்ண தேங்காய் பால் பவுடர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை போட்டுட்டு நாங்கள் வந்து உப்பு வந்து போடணும். உப்பு போட்டுட்டு உப்பு போடுறதையும் வீடியோ எடுக்கலை. உப்பு போட்டு நல்லா நாங்கள் இதை என்ன செய்யணும்னா நல்லா நாங்கள் வேக வைக்கணும். நல்லா வேக வச்சுட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்த பிறகு நாங்கள் புளி போட்டு இறக்கிடலாம். ஓகே, இதுதான் நம்ம போலீஸ் கறி. இது ஃபைனல் லுக். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.